வணக்கம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே செமதூளு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நாளைய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பது குறித்து குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் யமுனா அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா மேம்? ஆல் வெல். இப்போ நம்ம மேம்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாம். 29560038 மற்றும் ஒரு எண் 29520554. சென்னையோட முன் இணைப்பாக 044. வணக்கம் மேம். நாளைக்கு வந்து குழந்தைகள் தினம் இருக்குது. அதுக்காக தான் வந்து இப்போது நம்ம நேயர்கள்ட்ட வந்து உரையாட போகிறோம். இப்போ நான் வந்து நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ குழந்தைகள் வளர்ப்பில் வந்து பெற்றோர்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப அவசியம். இப்போ பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மேம். எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தைகள் நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் வந்து நாட்டின் செல்வம், நம்முடைய வீட்டின் செல்வம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள் குழந்தைகள். ஸோ அவர்களை வந்து நம்ம வளர்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும். பட் எப்படின்னா, நம்ம வந்து அவர்களுக்கு நல்ல புத்தி சொல்லுவது போல நல்ல ஆரோக்கியமாக அவர்களை வளர்ப்பதற்கு ஊட்டச்சத்து உள்ள உணவு மற்றும் ஆரம்ப காலத்தில் தாய்ப்பால், பின்னர் அவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய கதைகள், பின்னர் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு ரோல் மாடலாக பேரண்ட்ஸ் இருக்க வேண்டும். ஸோ சொல்லி திருத்துவது என்பது மிகவும் கடினமானது. அவர்கள் பார்த்து நடப்பது என்பது மிகவும் சிறப்பானது. இப்போ அடுத்த கேள்வி மேம். இப்போ குழந்தைகள் வந்து முதல் 1000 நாட்கள் வந்து அவங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அது எப்படி மேம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வந்து இப்போ குழந்தைகளுடைய பிற்கால வளர்ச்சி, அதாவது அவர்கள் வளரிளம் பருவத்தில் ஆகட்டும், இல்லை பிற்காலத்தில் அவர்கள் என்ன கல்வி பயில்கிறார்கள் என்பதாகட்டும், அவை அனைத்திற்குமே முதலில் வித்து முக்கியமானது. அதாவது கன்செப்ஷன் சமயத்தில் அந்த பெண்ணுடைய உடல் நலம் மற்றும் அந்த கன்செப்ஷன் ஆகக்கூடிய கருவுடைய உடல் நலம், அதனுடைய ஆரோக்கியம், அதனுடைய நன்றாக அது கர்ப்பப்பையில் வளருவதற்கு ஏதுவான விஷயங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை கருவிலேயே மிகவும் ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். அவர்களுக்கு வளரக்கூடிய நரம்பு மண்டலமும் நல்ல கனெக்ஷன்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதற்காகத்தான் நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கணும் என்று இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆரம்ப காலத்திலேயே அவர்கள் மாதவிடாய் வந்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே அவர்களுக்கு ஃபோலிக் ஆசிட் என்ற விட்டமின் கொடுக்கணும். இது கொடுக்கும் பொழுது அவர்களுடைய நியூரலாஜிக்கல் சிஸ்டம், அதாவது நியூரல் டியூப் ஃபார்மேஷன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம மகப்பேறு மருத்துவர்கள் ஒரு பருவத்திற்கும் 3 மாதம் என்று நாங்கள் ட்ரைமஸ்டர் என்று சொல்வோம். ஸோ அந்த பருவத்திற்கு ஏதுவான உணவு முறை, ஏதுவான எக்ஸசைசஸ், ஏதுவான தூக்கம், ஏதுவான ஆரோக்கியமான பயணம், இந்த மாதிரி வந்து சில அறிவுரைகள் கூறுவார்கள். இது அல்லாமல் எல்லா அம்மாவுக்கும் வந்து நம்ம அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து அவர்களுடைய ப்ரோக்ராமில் இருக்குது. ஸோ இதை வந்து சரிவர சாப்பிடணும். என்ன ஆகுதுன்னா, நிறைய தாய்மார்களுக்கு வந்து அயன் மாத்திரை நம்ம கருவில் பாப்பா இருக்கும்போது நம்ம உட்கொண்டால் குழந்தை எங்கேயானும் கருப்பாக பிறந்து விடுமோ, அதனால் அதனுடைய சிவப்பு நிறம் வந்து மாறிவிடுமோ என்ற அச்சத்தினால் நிறைய தாய்மார்கள் செய்யும் தவறு அந்த கர்ப்பம் காலத்தில் அயன் மருந்து சாப்பிடாமல் இருப்பது. அந்த மாதிரி குழந்தையுடைய நிறம் வந்து எந்த மாத்திரையும் மாற்ற முடியாது. இது வந்து ஆணித்திரமாக நான் இன்று எல்லார் முன்னிலையும் வைக்கிறேன். ஒரு குழந்தையின் நிறம், அவர்களுடைய தலைமுடி, அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கம்ப்ளெக்ஷன் என்று சொல்லக்கூடிய மெருகு, இது அனைத்துமே ஜெனட்டிக்கலி ரிலேட்டட். ஸோ அதனால் மரபணுக்கள் மூலமாகத்தான் இந்த அம்சங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஸோ இதனால் குழந்தைக்கு வந்து அந்த சமயத்தில் அயன் போதுமாக அளவு அந்த தாய்மார் உட்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய ஹீமோகுளோபின் குறைவாகிவிடும். அவர்களுடைய ஹீமோகுளோபின் குறைவாகும் பட்சத்தில் அவர்களுடைய
இரத்தத்தில் வரக்கூடிய ஆக்சிஜன் தான் அந்த நஞ்சுக்கொடி இருக்கிறதா பிளாசண்டா, அதனுடைய அந்த மெம்பரேன்ஸை தாண்டி அந்த ஆக்சிஜன் வந்து டெலிவர் ஆகணும். அதாவது இது வந்து எப்படின்னா டிரான்ஸ்ஃபர் தான் ஆகுமே தவிர அம்மாவின் இரத்தமும் குழந்தையின் இரத்தமும் என்றுமே வந்து சந்திக்காது. அதனால் வந்து அந்த ஆக்சிஜன் டெலிவரி கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் என்றால், அந்த அம்மாவுடைய ஹீமோகுளோபின் சரிவர இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஆக்சிஜன் சரிவர போய் குழந்தைக்கு போய் சேரும். அந்த மாதிரி ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் போய் சேரக்கூடிய குழந்தை தான் ஆரோக்கியமான நரம்பியல் மண்டலமும் ஆரோக்கியமான உறுப்புகளுடனும் அவர்கள் கரெக்டான தருணத்தில், அதாவது அந்த மகப்பேறு தருணம் முழுமை அடைந்த பின்னர் இக்குழந்தை இவ்வுலகில் அவதரிப்பார்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கர்ப்ப காலத்தில். அதற்கு பின்னர் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த பின்னர் அவர்களுடைய இந்த முதல் 48 மணி நேரம் என்பது ரொம்பவும் முக்கியமானது. அந்த சமயத்தில் எஸ்பெஷலி ஒரு பிரைமி என்று சொல்லக்கூடிய முதல் பிரசவிக்கக்கூடிய ஒரு தாய்மார்க்கு வந்து தாய்ப்பால் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஆனால் வந்து குழந்தை வந்து நம்ம சரிவர அந்த மார்பகத்தில் சப்ப விட தான் அந்த அம்மாவுக்கு தாய்ப்பால் சுரக்கும். அந்த தாய்ப்பால் தான் நம்ம சீம்பால்னு சொல்லக்கூடியது. அது கொலஸ்ட்ரம்னு தமிழில் சொல்லுவோம். அதனுள்ளே ஏகப்பட்ட ஆன்டிபாடிஸ் உண்டு. அந்த ஆன்டிபாடிஸ் அனைத்தும் இந்த குழந்தைக்கு சரிவர கொடுப்பதனால் தான் அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். பின்னர் ஒரு 48 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் அதிக அளவு சுரக்கும் அளவுக்கு குழந்தைக்கு நல்ல விதமான தாய்ப்பால் கிடைக்கும். ஸோ இந்த தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அத்தியாவசியமானது. உலக சுகாதார மையம் வந்து நமக்கு முதல் 6 மாத காலம் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பரிந்துரையாகும். இது கூறுவதனால் என்ன அர்த்தம் என்றால், இந்த குழந்தைக்கு ஒபிசிட்டி ப்ரிவென்ஷனும் நடக்கும். காரணம், தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப உடல் பருமன் ஏற்றாது. அட் த சேம் டைம் குழந்தையுடைய நரம்பு மண்டலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஏற்றாற் போல அந்த குழந்தைக்கு வளருவதற்கு இயல்பாக இருக்கும். 6 மாத காலத்திற்கு பின்னர் சரிவர நம்ம சமவிகித உணவு, அதாவது பேலன்ஸ் டயட்னு சொல்லக்கூடிய செமி சாலிட்ஸ், அதாவது கூழ், அந்த கஞ்சி, அந்த மாதிரி தொடங்கி நம்ம மெதுவாக இட்லி, இடியாப்பம் போன்ற ஸ்டீம்டு ஃபுட்டும் கொடுக்கலாம். பின்னர் வந்து நல்ல ஆரோக்கியமான முட்டை, மீன், கறி முதலியவை அனைத்தையும் சேர்த்து கொண்டு, பழம், காய்கறிகளையும் சேர்த்து கொண்டு 10 மாதத்தில் ஒரு குழந்தை அந்த வீட்டில் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் மென்று சாப்பிடுவதற்கு நாம் தயாராக்க வேண்டும். மென்று சாப்பிடுவது என்றால் பல் இருக்க வேண்டுமே என்று கேட்பீர்கள். பல்லு வந்து தேவை கிடையாது குழந்தைக்கு. அவர்களுடைய இரைப்பையே ஒரு பெரிய கிரைண்டர் தான். ஸோ அதனால் அவங்க அப்படியே முழுங்கினாலும் தப்பு கிடையாது. பட் நல்லா வந்து சாப்பாடு வந்து மிக்சி எல்லாம் உபயோகிக்காமல் நல்ல விதமாக நம்ம சாப்பிடுவது போல இட்லி, சாம்பார் அந்த மாதிரியான விஷயங்கள் நாம் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுத்து வளர்க்கும் பட்சத்தில் ஒரு பக்கம் உணவு, இன்னொரு பக்கம் அவர்களுடைய மூளைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலேஷன். ஸோ அது எப்படி அவர்களுக்கு பேச்சு வர வேண்டும் என்றால் இன்புட் இருந்தால் தான் ஒரு குழந்தைக்கு அவுட்புட் இருக்கும். அதனால் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, அந்த குழந்தையுடைய முதல் நாள் முதலே அந்த குழந்தையை நாம் கையில் எடுக்கும் பொழுது கண்கள் பார்த்து கொக்கி போட வேண்டும். கண்ணோடு கண்ணு கொக்கி போட்டு அந்த குழந்தையோட நம்ம பேச தான் அந்த குழந்தைக்கு நம்ம கண்ணு பார்த்து பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து அவர்களுடைய மனதில் படியும். பின்னர் அவர்கள் யாரை பார்த்தாலும் சரி கண்ணோடு கண்ணு கொக்கி போட்டு சிரிக்க தொடங்குவார்கள். 45 நாட்கள் 50 நாட்கள் ஆகும் பொழுது அவர்களுடைய சிரிப்பே வந்து அலாதியான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். பின்னர் அவர்களிடம் நாம் எவ்வளவு பேசுகிறோமோ, நம்ம தாய்மொழியில் பேசினாலும் சரி, வேறு மொழியில் பேசினாலும் சரி, அவர்களுக்கு இன்புட் ஸ்டேஜ், இந்த வார்த்தைகள் அனைத்தும் உள்ளே போக 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 நரம்பு மண்டலத்தில் அதற்கு உண்டான கனெக்ஷன்ஸ் ஏற்படும். அதற்கு பின்னர் தான் 9-10 மாதங்களில் அவர்களுக்கு அவுட்புட் ஃபேஸ், எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் அப்பொழுதுதான் வர தொடங்கும். இப்பொழுது நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், அனைவரும் குழந்தைக்கு தாய்ப்பால் தருகிறார்கள். ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது ஒரு தாய்
குழந்தையோட கண்ணோடு கண்ணு கொக்கி போட்டுக்கொண்டு குழந்தையுடைய காலை வருடி கொடுத்து குழந்தையுடன் பேச வேண்டும். அவ்வாறல்லாமல் நிறைய தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள், குழந்தைக்கு ஒரு பக்கம் தாய்ப்பால் கொடுத்து கொண்டே தான் ஒரு வீடியோவை வைத்துக்கொண்டு வீடியோவை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த குழந்தைக்கு இன்புட் என்ன? அங்குதான் எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஸோ தாய்மார்களும் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, எந்த ஸ்க்ரீன் டைமும் அடிக்ஷனும் இருக்கக்கூடாது. அப்பொழுது தான் தாயால் குழந்தையிடம் பேச முடியும். ஸோ தந்தையின் கவனம் என்று வரும் பொழுது நிறைய சமயம் நாங்கள் தந்தை குழந்தையை தூக்கி கொண்டு தோளில் தூக்கி கொண்டு வெளியில் நடப்பதை பார்க்கிறோம். ஆனால் என்ன செய்வார்கள், தந்தை குழந்தையை தூக்கி கொண்டு இருப்பார்கள், ஆனால் ஒரு பக்கம் தொலைபேசியில் பேசி கொண்டிருப்பார்கள். ஸோ குழந்தையை பொறுத்தவரை அது ஒரு இன்டராக்டிவ் பீரியடாக அந்த குழந்தைக்கு கிடையாது. அதனால் இந்த குழந்தை என்ன பண்ணும், வெளியில் தானாக பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி நம்ம கூட பேசுவதற்கு யாரும் கிடையாது, அப்பா அவர் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காருன்னு. ஸோ ஆக மொத்தத்தில் தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி குழந்தையுடைய கண்ணை பார்த்து குழந்தை இந்த முதல் 1000 நாட்கள் வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஸோ அதற்காக நாம் நேரம் செலவிக்க வேண்டும். நம்முடைய மீ டைம் என்று சொல்லக்கூடிய டைம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குழந்தைக்காக இந்த முதல் 1000 நாட்கள் நாம் டெடிகேட் செய்ய செய்ய இந்த குழந்தை பிற்காலத்தில் நல்ல ஒரு ஜீவனாக வளர்ந்து வருவார்கள். இப்போ நம்ம நேயர்கள் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க டாக்டர். மேடம் வணக்கம், ராஜகோபால் பேசுறேன். ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க சார், பேசுங்க டாக்டர்கிட்ட. அதாவது எனக்கு மேடம் டாக்டர் மேடம் தடுப்பூசியை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கான எந்தெந்த வயசுல என்னென்ன தடுப்பூசி போடணும்னு சொன்னாங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். சரி, தடுப்பூசி என்பது நம்ம நோய் தடுப்பதற்காக குழந்தைகளுக்கு அவர்கள் நன்றாக இருக்கும் காலத்தில் கொடுக்கக்கூடிய ஊசியாகும். ஸோ இதனால் என்ன செய்கிறோம் என்றால் நாம் அந்த அந்த உயிருள்ள நுண்கிருமிகளை கொடுக்கிறோம், அல்லது அந்த நுண்கிருமிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஆன்டிஜனை குழந்தையுடைய உடலில் செலுத்துகிறோம். அவ்வாறு செலுத்தும் பொழுது அந்த குழந்தையுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த ஆன்டிஜனை ஐடென்டிஃபை செய்து அதற்கு உண்டான எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி செய்து கொள்ளும். உற்பத்தி செய்து மெமரி செல்ஸில் பாதுகாத்து கொள்ளும். ஸோ பிற்காலத்தில் அதே நுண்கிருமி இந்த குழந்தைக்கு ஒரு எக்ஸ்போஸ் ஆகும் பட்சத்தில் இந்த மெமரி செல்ஸை அந்த கிருமியை போய் அட்டாக் பண்ணி அதனை கொன்றுவிடும். இதுதான் தடுப்பூசியின் மைய கருத்து. ஸோ இதனால் என்னவாகிறது என்றால் உலகத்தில் ஏகப்பட்ட ரிசர்ச் ஆராய்ச்சிக்கு பின்னரே இந்த தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுகின்றன. ஒரு நாட்டிற்கும் அந்த நாட்டிற்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஏற்ப தடுப்பூசிகள் நிர்ணயிக்கப்படும். நம்ம நாட்டில் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய யூஐபி, அப்புறம் எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன் ஆரம்பத்தில் இருந்தது. இப்பொழுது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தடுப்பூசிகள் முதல்ல நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் படி என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்ப்போம். பிறந்தவுடன் குழந்தைக்கு வாய் மூலமாக சொட்டு மருந்து கொடுப்பார்கள். இதுதான் போலியோ தடுப்பூசி, தடுப்பு மருந்து. வாயில் 2 சொட்டு பிறந்த அன்னைக்கே விடுவார்கள். இதனால் வாயிலிருந்து ஏனஸ் வரை இருக்கக்கூடிய இன்டெஸ்டைனில் இம்யூனிட்டி வரும். அதற்கு பின்னர் ஹெப்படைட்டிஸ் பி உடைய ஃபர்ஸ்ட் டோஸும், அதாவது மஞ்சக்காமாலை, இரத்தத்தில் பரவக்கூடிய மஞ்சக்காமாலை, அந்த மஞ்சக்காமாலைக்கும் அதற்கு பிறகு பிசிஜி, நம்முடைய காச நோய் என்றும் எலும்பு உருக்கி நோய் என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ் தடுப்பதற்காக இந்த ஊசி நம்முடைய தோள்பட்டையில், குழந்தையின் தோள்பட்டையில் போடுவார்கள். அதுதான் 6 இல்லை 12 வாரத்தில் துவரம்பருப்பு சைஸில் ஒரு முட்டையாக அந்த குழந்தையுடைய தோளில் என்றுமே ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதற்கு பின்னர் நம்முடைய நாட்டில் 6ஆம் வாரம், அதாவது 42 நாட்கள் கழிந்த பின்னர் நம்ம கொடுப்பது என்னவென்றால் முத்தடுப்பு ஊசி. நம்ம அனைவருக்குமே தெரிந்தது தான் டிப்தீரியா, பெர்டூசிஸ் அண்ட் டெட்டனஸ். இது தமிழில் சொல்ல வேணும்னா தொண்டை அடைப்பான், கக்குவான் இரும்பல், வில்வாதம். இந்த 3ம்
இது அல்லாமல் ஹெச்ஐபி என்று சொல்லக்கூடிய ஹெச் இன்ஃப்ளூயன்சா பி என்னக்கூடிய கிருமி மூளை காய்ச்சலும் உண்டாக்கலாம், காதில் சீழ் வருவதற்கும் சில சமயம் அந்த கிருமி கொண்டு வரலாம். பின்னர் லங்ஸ்லேயும் இன்ஃபெக்ஷன் கொண்டு வரலாம் இந்த கிருமி. ப்ளஸ் ஹெப்படைட்டிஸ் பி இதனுடைய 2வது இது. அப்புறம் இன்ஜெக்டபிள் போலியோ. நம்முடைய போலியோவை இப்போ நம்ம நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக நம்ம நாட்டில் இயற்கையான போலியோ உபாதை என்பது இல்லை. ஸோ இது நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நாட்டிலிருந்து நம்ம இப்போ ஒழித்து விட்டோம் என்ற ஒரு நிலைமைக்கு விட்டாச்சு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம வாய் மூலம் போலியோ மருந்து ஆரம்பத்தில் கொடுத்ததோடு சரி, பின்னர் பல்ஸ் போலியோ என்ற இது அது வைண்டப் ப்ரோக்ராம்னால வருடத்திற்கு ஒரு முறை கொடுப்பார்கள். மற்றபடி இந்த இன்ஜெக்டபிள் போலியோ என்பது கொடுக்கிறார்கள். இதன் அல்லாமல் நீமோகாக்கல் வேக்சின், அதாவது லங்ஸ்லேயும் பிரெயின் ஃபீவர், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லக்கூடிய அந்த கிருமி தடுப்பு, இது 2ம் கொடுப்பார்கள். பின்னர் வாய் மூலம் ரோட்டா வைரஸ். இந்த வைரஸ் என்ன உபாதை கொண்டு வரும் என்றால் தண்ணியாக பேதி கொண்டு வரும். ஸோ வயிற்றிலக்கம் இது இதனால் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லாம் நிறைய செய்ய வேண்டி இருந்தது. ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டி இருந்தது. இந்த வைரஸுக்கு தடுப்பூசி இப்போ தடுப்பு மருந்து இது வாய் மூலம் மட்டுமே கொடுக்க வேண்டும். இது இன்ஜெக்டபிள் கிடையாது. ஸோ வாய் மூலம் கொடுப்பதனால் அந்த முதல் 6லிருந்து 8 மாதத்திற்குள் இது கொடுப்பதனால் அந்த குழந்தைக்கு இந்த வைரஸ் வராமல் இருக்கும். இதற்கு பின்னர் இது 3 முறையாக கொடுக்க வேண்டும். 6வது வாரம், 10வது வாரம் மற்றும் 14வது வாரம். இது முடிந்த பின்னர் நம்முடைய கவர்மெண்ட்டில் கொடுப்பது MR என்று சொல்லக்கூடிய மீசல்ஸ் மற்றும் ருபல்லா. மீசல்ஸ் என்றால் எல்லாருக்குமே தெரியும், தட்டம்மை, மணல்வாரி அம்மை என்று சொல்லக்கூடிய நோயாகும். அது ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுது தொந்தரவு அல்லாதது போல தோன்றும். பட் அது குழந்தையுடைய இம்யூனிட்டி பவரையும் குறைச்சிரும், அதனுடைய எதிர்ப்பு சக்தியும் கம்ப்ளீட்டாக குறைச்சி நிறைய குழந்தைங்க மீசல்ஸுக்கு பிறகு வயிற்றிலக்கம், அதாவது பேதினாலேயும் வாந்தினாலேயும் லங்ஸில் நிமோனியானாலேயும் இறப்பது நாங்கள்லாம் படிக்கும்போது நாங்கள் பார்த்தது. அதான் நான் 1980s சொல்கிறேன். அந்த சமயத்தில் அப்படியே குழந்தைங்க டக்குன்னு இறந்துருவாங்க எங்களுடைய ஹாஸ்பிட்டல்லாம். அந்த மாதிரி இருந்ததை இப்போ இந்த தடுப்பூசி மூலமாக நம்ம எவ்வளவோ குழந்தை இறப்பு விகிதத்தை நாங்கள் குறைச்சாச்சு. அது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ருபல்லா என்பது நம்முடைய ஜெர்மன் மீசல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாள் தான் பாதிப்பு கொண்டு வரும். பட் அந்த பாதிப்பு கர்ப்ப காலத்தில் இருந்தால் அந்த கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு காது செவிடாகலாம், இருதய நோய் வரலாம், மற்றும் அவர்களுக்கு மூளையும் பாதிக்கப்படலாம், கண்ணில் கேட்ராக்ட் வரலாம். ஸோ இதற்காக இந்த ருபல்லா தடுப்பூசியும் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னர் குழந்தைக்கு 15 மாதம் காலத்தில் திரும்ப MR என்பதும், பிறகு ஜாப்பனீஸ் பி என்செஃபலைட்டிஸ் என்பது நம்ம தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் அது மிகவும் பரவி வருவது. அது கொசுக்களால் பரவி வரக்கூடிய பன்றிக் காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை தடுப்பதற்காக 2 ஊசி கொடுக்கிறார்கள். அப்புறம் முதலில் கொடுத்த நீமோகாக்கல் ஊசிக்கு பூஸ்டரும், பின்னர் 1.5 வயதில் அந்த டிபிடி அந்த ஊசிக்கு பூஸ்டரும் கொடுப்பதோடு ஆரம்ப கால தடுப்பூசிகள் முடிவடைகின்றன. அதற்கு பின்னர் 5 வயதில் குழந்தைக்கு 2வது பூஸ்டர் கொடுக்க வேண்டும். 10 வயதில் அந்த டிபிடியுடைய அதை சார்ந்த அதே மாதிரியான ஒரு தடுப்பூசி அது வளரிளம் பருவம் தொடங்குவதற்கு முன்னரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பின்னர் 16 வயதில் இன்னொரு டிடி கொடுக்க வேண்டும். பின்னர் கர்ப்ப காலத்தில் ஒரு தாய்மாருக்கு 2 முறை டெட்டனஸ் டாக்சைட் ப்ரிவென்ஷன் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம். பட் ப்ரைவேட்டில் இது அல்லாமல் நிறையவே தடுப்பூசிகள் கொடுத்து வருகிறோம். அது அனைத்துமே அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்லேயும் ஃபுட் அண்ட் ட்ரக் FDA அப்ரூவ்டு வேக்சின்ஸ் அவர்களெல்லாம் அந்த வேக்சின்ஸும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் ஓவர் த கண்ட்ரியும் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது இந்திய குழந்தைகள் நல சங்கம் அவர்களுடைய பரிந்துரையின்படி நம்முடைய தனியார் மருத்துவமனைகளில் அது கூடுதல் செலவாகும் என்ற காரணத்தினால் ஆப்ஷனல் என்று நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். பட் நிறைய பேரண்ட்ஸ் இதுவும் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் குழந்தைகளுக்கு எடுத்து செல்கிறார்கள்.
ஓகே மேம். இப்போது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து எதிர்நோக்கக்கூடிய பொதுவான உடல்நல பிரச்சனைகள் வந்து நீங்கள் எது நினைக்கிறீங்க? நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வருவாங்க, உங்களுக்கே தெரியல மேம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, அது சொல்லுங்கள் மேம். அதாவது குழந்தைய நல்லபடியாக வீட்டில் வைத்து அந்த அம்மாவுக்கு நல்ல உணவு, அந்த அம்மா தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தை ஒரே ஒரு வீட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது. அவர்கள் மருத்துவமனைக்கு வரும் பொழுது வெறும் தடுப்பூசிக்கும் அவர்களுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்காக மட்டுமே அவர்கள் வருவார்கள். 15 மாதங்கள் முடியும் பொழுது அந்த அம்மாவின் உடலில் இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு சக்தியான ஆன்டிபாடிஸ் குறைந்துவிடும். அதற்கு பிறகு இந்த குழந்தை நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளுக்கு நோய்வாய்ப்படுவது சகஜமானது. ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 6 மாதம் முடியுதோ இல்லையோ குழந்தைகளை தூக்கி கொண்டு டிராவல் செய்கிறார்கள். பின்னர் திட உணவு கொடுக்கலாம் என்று ஆரம்ப காலத்திலேயே அவர்களுக்கு வந்து அவர்களுடைய எந்தூசியாசம் ஓவராக இருக்கும். சரி, குழந்தைக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா, இல்லை நம்ம வந்து இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தேட்டர் போகலாமா, போய் தேட்டரில் போய் சினிமா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் குழந்தை இருக்கும் பொழுது குழந்தைக்கு நம்ம மாஸ்க் போட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு மூச்சு திணறினால் மாஸ்கை உருவதற்கு தெரியாது. அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய கிருமிகள் அது அனைத்துமே வந்து உள்ளே சென்று நோய் கொடுப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறது. பின்னர் குழந்தைக்கு வந்து நாம் விட்டமின் டியும் அயனும் கொடுக்கணும் என்று சொல்லுவோம். அதை சரிவர கொடுப்பதில்லை. முதலில் சொன்னது போல் அயன் கொடுத்தால் குழந்தை கருத்து விடும் என்று எல்லாரும் வந்து குழந்தைக்கு அயன் கொடுக்காமல் இருப்பதனால் அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு காற்றில் இருக்கக்கூடிய வைரஸஸ், அதாவது காற்றில் பரவக்கூடிய வைரஸஸ்னால் சளி இருமல் வரக்கூடிய வைரஸ், அதற்கு அப்புறமாக இந்த எக்ஸாந்திமேட்டஸ் ஃபீவர், சிக்கன் பாக்ஸ், மற்றபடி ரேஷஸ் வரக்கூடிய ஜுரங்கள், இந்த மாதிரியான இது காற்றில் பரவக்கூடியது ஆகும். பின்னர் உணவு பழக்கம், குழந்தைக்காக வெளியில் செல்லும் பொழுது தனியாக வீட்டில் செய்யக்கூடிய உணவு தயார் செய்து கொண்டு போனால் பிரச்சனைக்கு இல்லை. ஆனால் வந்து அங்கே இருக்கிற உணவையும் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைக்கு வயிற்றிலக்கம் வரலாம், வாந்தி பேதி வரலாம். பின்னர் டைஃபாய்டு காய்ச்சலே நம்ம இப்போ நாங்கள் 9 months பார்க்குறோம். இது அல்லாமல் இந்த மழை காலத்தில், அதுவும் இந்த மாதிரி மழையும் வெயிலும் கலந்து மாறி மாறி வரும் பட்சத்தில் டெங்கு கொசு பரவலாக பெருகிவிடும். ஸோ அந்த டெங்கு காய்ச்சலும் வந்து இந்த பருவத்தில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். பின்னர் வந்து இப்போ அதற்கு பின்னர் மலேரியா இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் குறைந்து வருகிறது. அது அல்லாமல் பெரும்பான்மையான நோய்கள் என்று பார்க்க போனோம் என்றால் நல்ல சூழலில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தோல் நோய் அவ்வளவாக வராது. பட் வேறு யாருக்காகவது தொற்று நோய்கள் இருந்தால், அவர்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை மணலில் வந்து விளையாடும் பொழுது ஸ்கேபீஸ் தொற்று நோய் வரலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி தோல் உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து அவங்களுக்கு சளி காய்ச்சல் மட்டும் அதிகமாக வருதில்ல மேம், அது எதுவும் தடுப்பு நடவடிக்கை இருக்கா மேம்? நம்முடைய இப்பொழுது வந்து சளி வந்து ஏகப்பட்ட வைரஸில் வரக்கூடியது. ரைனோ வைரஸ், அடினோ வைரஸ், ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், சார்ஸ்கோவி வைரஸ், இது அனைத்துமே வந்து சளி இருமல் வரக்கூடிய நோய் தான். இதற்கு தடுப்பூசி என்பது நமக்கு ஒரு சில நோய்களுக்கு மட்டும்தான் அப்ரூவ் ஆகப்பட்டு இருக்கிறது, நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்று. சார்ஸ்கோவி வைரஸுக்கு வேக்சின் உண்டு, பட் 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுப்பதில்லை. ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ் இப்பொழுது தான் அந்த வைரஸுக்கு உண்டான வேக்சின் வர தொடங்கி இருக்கிறது. இன்ஃப்ளூயன்சா வைரஸுக்கு வேக்சின் பல வருடங்களாக அமெரிக்காவில் பழகி வந்த வேக்சின் நம்முடைய நாட்டில் 2009 ஒரு பெரிய எபிடமிக் வந்தது. அந்த சமயத்தில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன சமயத்தில் இருந்து நம்முடைய நாட்டில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வேக்சினும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ப்ரைவேட்டில் வந்து 6 மாதத்தில், அதாவது குழந்தையுடைய 6வது மாதம் முடிந்த பின்னர் முதல் ஊசியும் 7வது மாதம் முடிந்த பின்னர் 2வது ஊசியும் கொடுத்து அந்த பிரைமரி வேக்சினை முடித்துக்கொள்வோம். பின்னர் வருடத்திற்கு ஒரு முறை என்பது போல அந்த தடுப்பூசியும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி அடினோ வைரஸ், ரைனோ வைரஸ் எல்லாம் காற்றில் பரவக்கூடியது தான். அப்புறம் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனையும் நம்ம ஒரு வேக்சின் போல தான் பார்க்கணும்.
வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் எந்த குழந்தையும் வளர்க்க முடியாது. அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் ஒரு முறை வந்தால் அவர்களுடைய மெமரி செல்ஸ் அந்த வைரஸை என்றும் நினைவில் கொண்டிருக்கும். அதனால் அந்த வைரஸ் திரும்பி வரும் பொழுது அட்டாக் ஃபோர்ஸ் நல்லாவே இருக்கும். அதனால தான் நமக்கு இப்போ இந்த சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இருந்தாலும் சரி, நிறைய குழந்தைகளுக்கு சிக்கன் பாக்ஸ், அதாவது சின்ன அம்மை என்று சொல்லக்கூடிய கொப்பள அம்மை, அந்த வைரஸ் வந்தால் என்றால் வாழ்க்கை ஃபுல்லாக அவர்களுக்கு இம்யூனிட்டி. ஸோ அதனால் நம்ம சில வைரஸஸ் எல்லாம் ரொம்ப தொந்தரவாக பார்க்காமல், சரி இதுவும் ஒரு வேக்சின் போல குழந்தைக்கு வந்து விட்டது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் நமக்கு வேண்டும். மற்றபடி சளி இருமல் வராமல் தடுப்பதற்கு ஆரோக்கியமான சமவிகித உணவு, ஆரோக்கியமான விளையாட்டு, பின்னர் அவர்களுக்கு வேண்டிய அளவு விட்டமின் டியும் அயன் சக்தியும் போதுமான அளவு இருக்கிறதா என்பதனை குழந்தைகள் நிபுணரிடம் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அதற்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்து அவர்களை ஆரோக்கியமாக வளர்த்து செல்வது தான் சிறந்தது. ஓகே மேம். இப்போ அந்த உடம்பு சரியில்லாதப்ப அந்த குழந்தைங்க சரியாக சாப்பிட்றதில்ல, அப்போ அதுக்கு ஏதாவது என்ன மேம் பண்ணுறது? அதாவது வைரஸுடைய தன்மையே அப்படைட் சப்ரெஷன் இருக்கும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் சளி ஜுரம் வருவதற்கு முன்னால் ஒரு 24 இல்லை 48 மணி நேரத்திற்கு முன்னர் குழந்தைகளுடைய அப்படைட் குறையும், அவர்களுடைய ஆக்டிவிட்டி லெவல் குறையும். பின்னர் கொஞ்சம் சினிங்கிட்டே இருப்பாங்க, அவர்களுக்கு உடல் வலி இருக்கிறதோ என்றோ தெரியாது, அதற்கு பிறகு தலைவலி இருக்குதோ என்று தெரியாது, அவர்கள் சினிங்கி கொண்டே இருப்பார்கள். யாரும் அவர்களுக்கு பிடித்தமானவர்களும் அவங்களையே ஒட்டிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே சாதாரணது. அதற்கு பின்னர் ஜுரம் உச்சத்தில் இருக்கும் பொழுது எந்த குழந்தையாலையும் சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் அந்நேரத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா குழந்தைகள் கண்டிப்பாக வாந்தி எடுப்பார்கள். அதனால தான் குழந்தையுடைய ஜுரம் குறைவதற்கு மருந்து உடனே கொடுத்து விட்டு, எந்த ஜுரமும் நம்ம மருந்து கொடுத்தவுடன் 2 டிகிரி குறையும். நார்மலுக்கு வரல என்றாலும் அவர்களுடைய ஜுரம் 2 டிகிரி குறையும். அந்த 2 டிகிரி குறையும் பட்சத்தில் அந்த சமயத்தில் உணவு கொடுத்தால் ஒரு 60 to 70% சாப்பிடுவார்கள். அந்த நோய் இருக்கும் பொழுது, அந்த வைரஸ்னால் வரக்கூடிய பாதிப்பு இருக்கும் பொழுது எப்படி முன்பு சாப்பிட்டார்களோ அதே அளவு சாப்பிட வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்பது தவறு. பின்னர் இந்த வைரஸ் அவர்களுடைய உடலை விட்டு போக 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 குழந்தையின் அப்படைட் இம்ப்ரூவ் ஆகும், அவர்களுடைய பசியே கூடுதலாகும். அந்த சமயத்தில் இன்ஃபேக்ட் எது கொடுத்தாலும் சரி ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம காம்பன்சேட் பண்ணி அந்த வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சளி ஜுரம் வரும் பொழுது ஒரு 1/2 கிலோவானும் குறையும். ஒரு 8-9 மாத குழந்தை ஒரு 500 கிராமானும் குறைவாங்க. அதற்கு பின்னர் அவர்களுக்கு அந்த காம்பன்சேட் பண்ணி உணவு கொடுக்கும் பொழுது அந்த எடையும் திரும்ப பெற்று விடுவார்கள், கூடுதல் எடையும் போடுவார்கள். காலர் இருக்காங்க, உங்களை பேசிடலாம். வணக்கம். ஹலோ. சார் பேசுங்க சார், டாக்டர்கிட்ட. ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கங்க டாக்டருக்கு வணக்கம். வணக்கங்க, நான் தான் பேசுகிறேன். இப்போ இந்த பிறக்கும்போது இந்த இளம் குழந்தைகளுக்கு இந்த மஞ்சக்காமல்னு சொல்றாங்களே. ஆமாங்க. அது இந்த தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடா வருதா? என்ன காரணம்? பிறந்த குழந்தைக்கு, பச்சிளம் குழந்தைக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை தானே சொல்றீங்க? ஆமா ஆமா, அந்த பச்சிளம் குழந்தைக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை தான் சொல்றேன். ஆமா, அது இன்குபேட்டர்ல வச்சு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வச்சு எடுக்கணும், அப்பதான் அது சரியாகுங்கிறாங்களே. அது தாய்மார்களுக்குள்ள ஊட்டச்சத்து குறைபாடுனால வருதா? இல்ல இல்ல இல்ல, அதற்கும் இதற்கும் சம்மதம் கிடையாது. அந்த பச்சிளம் குழந்தைக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை கிடையாது. அது மஞ்சள் நிறத்தில் அவர்கள் தோன்றுவார்கள். அது நோய் அல்ல. அதை நம்ம முதல்ல அதனுடைய அடிப்படை புரிந்து கொண்டோமே என்றால் அதனை ஒரு நோயாக நம்ம பார்க்க மாட்டோம். என்னவென்றால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கரு, அந்த ஃபீட்டஸ்னு சொல்லக்கூடிய அந்த சிசுவுக்கு இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், அந்த இரத்த அணுக்கள் 90 நாட்களிலேயே அவர்களுடைய அந்த ஆயுட்காலம் முடிந்துவிடும்.
ஸோ பிறந்தது பின்னர் இந்த இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அந்த சமயத்தில் அந்த சிசுவாக இருக்கும் பொழுது இரத்த அணுக்களுடைய நம்பரும் அதிகமாக இருக்கும். நம்ம பிறந்த உடனே நம்முடைய ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணோம்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு 16-17 அளவு கூட ஹீமோகுளோபின் இருக்கும். ஆனால் இப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 13.5 தான் இருக்கும். காரணம் என்னவென்றால் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு அத்தனை அணுக்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா அந்த நஞ்சுக்கொடி வழியாக அந்த ஆக்சிஜனை இவர்கள் இந்த அணுக்கள் போய் எடுத்து தூக்கிட்டு வரணும். அப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு சரியான முறையில் அந்த ஆக்சிஜன் சக்தி வந்து போய் சேரும். ஸோ அதனால் நிறைய அணுக்கள் இருப்பது பிறந்தவுடன் நம்முடைய நுரையீரல் தான். ஒரு குழந்தைக்கு நுரையீரல் மூலமாகத்தான் சுவாசிக்க தொடங்கி விடுவார்கள் இல்லையா? அந்த சமயத்தில் அவர்களுக்கு அத்தனை அணுக்கள் தேவையில்லை. ஸோ அந்த இரத்த அணுக்கள் கண்டிப்பாக அவர்களுடைய அந்த இரத்த அணுக்களுடைய நம்பர் வந்து குறையும். அது குறைவதற்கு காரணம் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது அது எல்லாமே அழிக்கப்படுவார்கள் கொஞ்சம் நமக்கு. பின்னர் வந்து அதற்கு பிறகு ஃபார்ம் ஆகிற ரெட் பிளட் செல்ஸ் வந்து 120 நாட்கள் வாழக்கூடிய தன்மை வாய்ந்தவை. ஸோ அதிகப்படியாக இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் டிஸ்ட்ராய் ஆகக்கூடிய சமயத்தில் ஹீமோகுளோபின் என்ற பொருள் வந்து பிலிவர்டின் பிலிரூபினாக தான் கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த மஞ்சள் தன்மையை இரத்தத்திற்கு கொடுப்பது. குழந்தையுடைய உடலில் மஞ்சள் நிறம் வருவதற்கு காரணம் இதுதான் வந்து நியோனேட்டல் ஹைப்பர் பிலிரூபினிமியா என்று சொல்லக்கூடிய நியோனேட்டல் ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடியது. இது வந்து 15 மில்லிகிராம் வரை போகக்கூடியது உண்டு. பட் ஒரு நாளுக்கும் இத்தனை அளவுதான் அது ஏற வேண்டும் என்று ஒரு வரையறை இருக்கிறது. அதனை காட்டிலும் கூடுதல் அந்த குழந்தைக்கு வந்து இரத்த அணுக்கள் வந்து அழியக்கூடிய தன்மை இருக்கிறது என்றால் தாய்க்கும் குழந்தைக்கும் இரத்த குரூப் பிளட் குரூப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ABO இன்கம்பேட்டபிலிட்டி என்று சொல்லுவோம். அதாவது குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து இரத்த குரூப் வந்து வேறுபடும் பொழுது தாயிலிருந்து வரக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து இந்த குழந்தையுடைய ஆன்டிஜனோட சேர்ந்து அந்த குழந்தையுடைய இரத்த அணுக்களை அழிக்கக்கூடிய தன்மை அதிகமாக ஏற்படுவதனால் ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த நியோனேட்டல் ஜாண்டிஸ் வந்து இருக்கக்கூடிய அளவை விட அதிகமாக இருக்கும். அந்த அக்செப்டபிள் லிமிட்னு சொல்லுவோம். அந்த லிமிட்டை விட இது தாண்டி இருப்பதனால இந்த பிலிரூபின் அளவு வந்து ஓரளவுக்கு வந்து நம்முடைய லிவர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். பட் அது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போகும் பொழுது அந்த பிளட் பிரெயின் பேரியர், அதாவது மூளைக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்ற அச்சத்தினால் நம்ம ஃபோட்டோ தெரப்பி, அதாவது வெறும் லைட் தெரப்பி தான் அது. அந்த நல்ல வெள்ளையான ப்ளூ லைட்டு வந்து குழந்தையுடைய உடம்பில், அதாவது அவர்களுடைய தோலில் படும்படி காட்டுவார்கள். அதிலேயே வந்து அவர்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த பிலிரூபின் குறைந்துவிடும். ஸோ இது வந்து 3 நாட்கள் செய்வது வந்து நார்மலாக நம்ம செஞ்சு ஒரு முறையும் வந்து நம்ம அதற்கு உண்டான அளவுகோல் இருக்கின்றது. அந்த அளவுகோலை வந்து ரீச் ஆன உடனே நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இது வந்து நோய் அல்ல, இது வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு மாறுதல். அதனால் தான் நாங்கள் சில சமயம் வந்து இதை ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் என்று சொல்லுவோம். ஃபிசியலாஜிக்கல் என்றால் இயற்கையிலேயே குழந்தைக்கு வரவேண்டிய ஒரு மாற்றம். இதனை நம்ம ஒரு பர்டிகுலர் அளவு வரை நம்ம வந்து ஏற்றுப்போம். பட் சிலது வந்து பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ், அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் நம்ம இந்த ஃபோட்டோ கதிர்கள் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அம்மாவின் உணவுக்கும் இதற்கும் சம்மதம் இல்லை. இன்னொரு நேயர் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் அம்பத்தூர்லேருந்து தேவராஜ் பேசுகிறேன் மேடம். வணக்கங்க. வணக்கம் டாக்டர். இப்போ நான் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்குறேன் மேடம். இப்போ வந்து குழந்தை வந்து வளர்ந்து ஒரு 5 வயசு 6 வயசுல நம்ம வந்து அடிக்கலாம், அடிச்சா தான் ஒரு ஆம்பளை பசங்களாம் கொஞ்சம் நல்லா வளருவாங்க, அடிச்சுதான் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க மேடம். அதை நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் வீட்டு பக்கத்துல வந்து ஒரு வயசு குழந்தைய வந்து அது வந்து தெரியாம தான் வந்து தண்ணியில கை வைக்கும் சொல்லுவாங்க. குழந்தைங்க பாம்பை கண்ட கூட பிடிக்குன்னு சொல்லுவாங்க மேடம். அந்த மாதிரி வந்து ஓடுது, இங்க ஓடுது, அங்க ஓடுது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க வந்து ரொம்ப அதிகமா அவங்க வந்து அடிக்கிறாங்க மேடம். அந்த மாதிரி அடிக்கலாமா? அடிச்சதுனால குழந்தைக்கு பாதிப்பு வருமா? அதிகமா வந்து ரொம்ப தவறான முறையில திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, ரொம்ப கோபம் வருது. அப்படி செய்யலாமான்னு நான் இடையில கேட்டுக்கிறேன். அதனால பாதிப்பு வருமானு மட்டும் சொல்லுங்க மேடம். 5 வயதில் குழந்தையை அடிக்கலாம் என்று சொல்வது கூட தவறுதான்.
ஓகே. ஸோ அதாவது என்னென்னா, குழந்தைக்கு வந்து நம்ம அறிவுரை கூறி வளர்க்க வேண்டும். ஆனால் வந்து 1 வயது குழந்தைக்கு வந்து எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது. நிறைய பெற்றோர்கள் செய்யும் தவறு என்னவென்றால், அங்கே போகாதே இதை தொடாதே என்று சொல்கிறார்களே தவிர, எதை தொடலாம், எதை எப்படி தொடலாம், எங்கே நான் எப்படி நடக்கலாம், எப்படி சில இடத்தில் ஓடலாம், சில இடத்தில் நடக்கலாம், சில இடத்தில் அமரலாம் என்பதனையும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக இப்போ வீட்டில் வந்து ஒரு பெரிய குழந்தை இருக்கிறது. அந்த வீட்டில் ஒரு 3 வயது குழந்தை இருக்கிறது. அந்த வீட்டில் 2வது குழந்தை இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த 2வது குழந்தை தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது இந்த 3 வயது குழந்தைக்கு ஆவலாகத்தான் இருக்கும். அந்த குழந்தையை போய் நம்ம எழுப்பலாமா, போய் வந்து தொட்டு பார்க்கலாமான்னு. அந்த சமயத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த குழந்தை பெரிய குழந்தையிடம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நம்ம குட்டி பாப்பா இப்போ தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க தூங்கி முடித்த பின்னர் நீங்கள் வந்து அவங்களுடைய காலில் முத்தம் கொடுக்கலாம், அவர்களுடைய முதுகில் முத்தம் கொடுக்கலாம், தலையில் முத்தம் கொடுக்கலாம். அப்படின்னு எங்கே முத்தம் கொடுக்கலாம் என்பதையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு புரியும். குழந்தை கர்ப்பத்தில் வளர்ந்தார்கள், இந்த உலகத்தில் அவதரித்தார்கள். அவர்களுக்கு எது சரி எது நல்ல தவறு என்பது பாகுபடுத்தி பார்க்க தெரியாத ஒரு பச்சிளம் மனம் அவர்களுக்கு. ஸோ அந்த சமயத்தில் அவர்களுக்கு நாம் தான் எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல வேண்டும். எது செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது சிறந்த பேரண்டிங். ஸோ அது அல்லாமல் நம்ம அடிக்கும் பட்சத்தில் அதுவும் நம்ம சொல்லி கொடுக்கறது தான். கோபம் வந்ததுன்னா கையை ஓங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறோம். பின்னர் அதே குழந்தை வந்து ஓரளவுக்கு வளர்ந்த பின்னர் அதே அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் அவர்களே கை ஓங்குவார்கள். நிறைய வளரிளம் பருவத்து ஆண்களும் சரி பெண்களும் சரி தாய் தந்தையை அடிக்கிறார்கள் என்று என்னிடம் வந்ததுண்டு. ஸோ அந்த அளவிற்கு வந்து எங்கிருந்து அவர்கள் அடிப்பதற்கு கற்றுக்கொண்டார்கள்? அந்த அதே தாயும் தந்தையும் அந்த குழந்தையை சிறு வயதிலிருந்தே தவறு செய்தார்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு புத்திமதி கூறாமல் எது தவறு எது நல்லது என்று எடுத்து உரைக்காமல் கையை ஓங்கியதனாலும் கையால் அடித்ததனாலும் இந்த குழந்தையும் அதே பழக்கத்தை கற்றுக்கொண்டார்கள். பின்னர் இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து அவர்களுடைய மனசில் வந்து பச்சிளம் மனசில் அது போய் உள்ள பதிஞ்சாச்சு. கோபம் வந்தால் கையை ஓங்கலான்னு. ஸோ பிற்காலத்தில் இவர்கள் வந்து தே வில் பி அப்யூசிவ் பீப்புள். அவங்க தான் இந்த மாதிரி ஆட்கள் தான் நாளைக்கு வந்து கணவனையும் மனைவியும் வந்து அப்யூஸ் பண்ணக்கூடிய ஆண்களாகவும் பெண்களாகவும் இருப்பார்கள். அந்த மாதிரி வந்து பிற்காலத்தில் தன்னுடைய குழந்தைகளை அடிப்பதற்கும் சரியாக இருப்பாங்க. இல்லை தன்னுடைய நண்பர்களிடமும் அவர்கள் வந்து கோபம்னு வந்து விட்டால் அவர்களால் வந்து ஒத்து வாழ முடியாது. ஸோ நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதுதான் வெளி உலகில் குழந்தை போய் செய்யும். அதனால் நம்ம வீட்டில் வந்து அமைதியாக நம்ம இருந்து குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, நாம தான் சொல்லித்தர வேண்டும் என்ற ஆணித்தரமான எண்ணத்தோடு அந்த குழந்தையை ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு ஜீவன், அதனை பக்குவப்படுத்தக்கூடிய களிமண் நம்ம கையில் இருக்கிறது. அதனை சரிவர நம்ம கொண்டு வந்தால்தான் இந்த குழந்தை சரியான ஒரு நல்ல ஒரு ஆடவனாகவும் மகளாகவும் திகழ்வாள் என்ற எண்ணம் என்னைக்கும் இருக்கணும். திட்டுவதாலோ அடிப்பதாலோ யாரையும் திருத்த முடியாது. அன்பு மட்டுமே ஒருத்தரை திருத்த முடியும். அங்குதான் வந்து நம்ம அனைவரும் நம்ப வேண்டிய ஒரே கருத்து அன்பு அன்பு அன்பு. கண்டிப்பாக. இப்போ அடுத்த நேரத்தை பேசிடலாமா? வணக்கம். 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 வணக்கம் சகோதரி. மருத்துவர்கிட்ட பேசணும். ஆமாங்க, நான் தான் இருக்கேன். சொல்லுங்க. வணக்கம்மா, நான் வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த சிறப்பு குழந்தைகளை பற்றி, மூளை வளர்ச்சி குன்றிய சிறப்பு குழந்தைகளை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு நேயர்களுக்கு சொல்லணும். அதே போலமா இப்போ எடுத்துக்கிட்டாக்கா தொற்றா நோய்கள் சிலது இருக்குது. இப்போ ராஜ உறுப்பு இதயத்துல பிரச்சனை, ஓட்டை, இதெல்லாம் வந்து இப்போ சினிமாவில் பார்க்குற மாதிரி நிறைய வந்து சர்வசாதாரணமா வருது. அதே போலதான் இந்த மூளை வளர்ச்சி குன்றிய அந்த பிள்ளைகளும் இதை வந்து நம்ம மரபணுவிலேயே மாற்றம் ஜீன்கள்லயே வந்து அதை கொண்டு வர்றதுக்கான நவீன தொழில்நுட்பம் ஏதாச்சும் இருக்குங்களா? அதே போல டாலி அந்த ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்தாங்க ரெட்டையா. அதே போல குழந்தைகளும் சரி, ஆண் உயிரணுக்களே இல்லாத ஒரு பெண்ணுடைய திசுவிலிருந்து ஸ்டெம் செல் மூலமாக குழந்தையை பிறக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? இதனால வந்து வருங்காலத்தில் மனித இனம் எவ்வளவு அளவுக்கு முன்னேற்றம் பெறும் அல்லது பலவிதமான நோய்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும்? இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொல்லணுமா? கொஞ்சம் வந்து கேள்வி
கேட்கணும் கடந்த வாரத்தில் வந்தப்போ கேட்கணும்னு நினைச்சலாங்க. டாக்டர் கிட்ட கேட்க முடியுமா? இப்போது நாங்கள் கேட்கிறோம். சரிங்க, அவங்க ரேடியோல கேட்டுக்கிறோம், நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது என்னவென்றால் இப்பொழுது வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க. இப்போ ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் என்பது வந்து பல வகைப்பட்டவர்கள். அவர்களுக்கு வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டமில் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதனால் நடப்பதிலோ நகர்வதிலோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கலாம். அவர்களுக்கு வந்து மூளை வளர்ச்சியில் பிரச்சனை இருக்காது. அதனால் அவர்கள் நார்மலான பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியும். பட் இவர்களுக்கு உதவி தேவை, கேலிப்பஸ் தேவை, அது போல் வந்து ஆர்டிஃபிஷியல் லிம்பு அந்த மாதிரி ஏதானும் செயற்கை கால்கள் பொருத்த வேண்டிய கட்டாயம் அந்த மாதிரி ஏதாவது வரலாம். பட் இவர்களுடைய வாழ்க்கையில் அகாடமிக்ஸில் இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு பள்ளிக்கூடத்தில் கிரகிப்பதோ எழுதுவதோ அதில் வந்து குறைபாடு இருப்பதற்கு சான்ஸ் இல்லை. பட் இதுவே வந்து இருதயத்தில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை என்றால் அந்தந்த துறை நிபுணர்கள் அவர்களை பார்த்து கொள்வார்கள். இதை எப்படி நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, இப்போது பிறந்த குழந்தைக்கே வந்து முந்தையெல்லாம் வந்து ஒரு குழந்தைகள் நல நிபுணர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்ப்பது மட்டும்தான் உபயோகமாக இருந்தது. பட் இப்பொழுது வந்து நிறைய மருத்துவமனைகளில் எக்கோகார்டியோகிராமே செய்வதனால் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட்டில் வந்து ஒரு சின்ன துவாரம் இருக்கிறது என்ற விஷயம் வந்து, அதாவது ஒரு பெரிதளவு இருக்காது, சிறிய குறைபாடு கூட இப்போ கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுபோல் கிட்னியும் வந்து இப்போ நம்ம அல்ட்ராசவுண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணுறதுனால எந்த மாதிரியான கிட்னியில் பிரச்சனை இருக்குது, அது ஹார்ஷூ கிட்னியா இல்லை ஒரு பக்கம் மட்டும்தான் கிட்னி இருக்கிறதா, இந்த மாதிரியான சில அங்க அடையாளங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாறுதல்கள், இது வந்து நம்ம உபாதை என்று சொல்வதற்கு நம்ம வந்து முற்படுவதற்கு முன்னர் இதனை வந்து ஒரு மாறுதல்கள், வேரியண்ட் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஸோ இந்த மாதிரியான அம்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுகின்றன. இது வந்து விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, பின்னர் வந்து நம்முடைய இயந்திரங்களை உபயோகிப்பதனால் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு அனுகூலம். இது அல்லாமல் இப்பொழுது ஸ்பெஷல் நீட்ஸ் நரம்பியல் மண்டலத்தில் இப்போ இது அனைத்துமே வந்து மரபியல் ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் என்று பெரும்பான்மையாக முடிவு செய்யப்பட்டு விட்டன. உதாரணத்திற்கு அவர்களுடைய மரபணுக்களில் பிரச்சனை, அதாவது ஆணுடைய அணுவும் பெண்ணுடைய அணுவும் சேரும் பொழுது அதனுடைய நம்பர் வந்து கரெக்டாக இருக்க வேண்டும். ட்ரைசோமி 21 வந்து டவுன் சிண்ட்ரோம், இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி ஏதானும் மாறுதல் வரும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம தனிப்பட்டு நம்ம சொல்லிவிடலாம். பட் இப்பொழுது நாங்கள் சமீப காலத்தில் பார்ப்பது என்னவென்றால், நார்மலாக பிறந்திருப்பார்கள், ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து வளர வளர அவர்களுக்கு பேச்சு இல்லாமல் இருக்கும். குழந்தைகள் கண்கள் பார்த்து சிரிக்க மாட்டார்கள். ஒரு சுற்றுப்புறத்தில் ஈடுபாடு இல்லாமல் தானே தனக்குள் ரசிக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து தானே மட்டும் உட்கார்ந்து கொண்டு எந்த விஷயமும் கவனிக்கவே இல்லாமல் அவர்கள் தன்னுடைய உலகத்தில் இருப்பார்கள். இதனை தான் நம்ம ஆட்டிசம்னு சொல்கிறோம். இந்த ஆட்டிசம் நோய்க்கு வந்து காரணம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும், ஆனாலும் தேர் இஸ் எ ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதுபோல தான் நம்ம ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லக்கூடிய டிஸ்லெக்சியா என்பது எழுத்தில் குறைபாடு, டிஸ்கால்குலியா என்பது கணக்கில் குறைபாடு, கிராஃபியா என்பது வெறும் கைப்பிடித்து எழுதுவதில் குறைபாடு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டியும் மரபணு ரீதியாக இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது எப்படி வந்து தாய் தந்தையருக்கு டயபெட்டிக்ஸ் இருந்தால் நமக்கு அந்த டயபெட்டிக் டெண்டன்சி வந்து இன்ஹெரிட் பண்ணுவோமோ, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டியும் தாய் தந்தையில் யாருக்கேனும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வரலாம். ஸோ இது வந்து நம்ம அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, அவர்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது எழுத்து பிழைகள் நிறைய இருக்கும், வாசிப்பதற்கு ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள். பின்னர் வந்து கணக்கு வந்து க்ளீனாக அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது தவறாக தான் சொல்வார்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பிள்ளைங்களுக்காக தனி வர வந்து ரெமெடியல் எஜுகேஷன் என்பது இப்பொழுது நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேயே வந்து தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேயே கோர்சஸ் இருக்குது. அதனை படித்துவிட்டு பற்பல பள்ளிகளில் அந்த மாதிரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நாம் விடலாம். பட் ஆட்டிசம் என்று வரும் பொழுது இந்த குழந்தைகள் வந்து அவர்களுக்கு தனியாக நம்ம கவனிப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது தான். இவர்கள் வந்து பெரும்பான்மையான பள்ளிகளில் வந்து அவர்களை சேர்த்து கொள்வது இல்லை, ஸ்பெஷல் நீட்ஸ் கேரில் தான் சேர்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் என்றால், சில குழந்தைகள் வந்து நாங்கள் ஆட்டிசம்னு சொல்லுவதற்கு இல்லாமல்
பட் அந்த குழந்தைங்க தன்னோட உலகத்தில் ஒரு செல்ஃபோனை மட்டும் பார்த்துக்கிட்டு ஸ்க்ரீன் அடிக்ஷனாக இருக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் இப்போ நிறையவே பார்க்குறோம். அதற்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டுவது என்பது ஒரு பெரிய ஒரு காரியம்தான். அதை வந்து பொறுமையாக நம்மிடத்தில் நேரம் இருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றால் நம்மிடம் நேரம் இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு ஒரு பொருளுடைய உபயோகத்தையும் எடுத்து கூறி கதைகள் பல சொல்லி அந்த குழந்தைக்கு உணவு தர வேண்டும். அதுவும் அல்லாமல் சரி ஒரு டிவி போட்டு விட்டால் போகிறோம், ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப் வீடியோ போட்டு விட்டால் போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய ரைம்ஸ் இப்போ இது வந்து ஏகப்பட்டது யூடியூப்பில் இருக்குது. இங்கிலீஷ் ரைம்ஸும் இருக்குது, தமிழ் ரைம்ஸும் இருக்குது, சிறுகதைகள் இருக்குது, வண்ண வண்ண கார்ட்டூன் படங்களோடு இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் இருக்குது. இதனை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு குழந்தைக்கு வந்து ஒரு மெக்கானிக்கலாக வந்து சாப்பாடு வந்து இன்னொருத்தர் ஊட்டி விட்டுருவாங்க. ஸோ இதனால் இந்த குழந்தையை பொறுத்தவரையிலும் உணவு ரசிக்கவும் தெரியாது, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களையும் ரசித்து அவர்களுடன் பழக தெரியாது, வெளி உலகத்தில் சென்றாலும் இயற்கையை பார்த்து வியக்கவும் தெரியாது, ரசிக்கவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த தொலைக்காட்சியோ இந்த ஸ்க்ரீனோ இல்லாத பட்சத்தில் எப்படி நேரம் செலவிப்பது என்று தெரியாமல் திணறி கொண்டிருப்பார்கள். அவர்கள் வந்து எங்களுடைய கிளினிக்லாம் வரும்பொழுது பார்க்க போனோம்னா அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் இல்லைன்னா இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி ஓடுறாங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த சீன் வந்து எப்படி வந்து அந்த கார்ட்டூன் படங்களில் சீன் வந்து ஒரு செகண்டுக்கே உங்களுக்கு ஒரு 15-20 முறை மாறும் அந்த ஸ்க்ரீன். அந்த வேகத்தில் அவர்களுக்கு வந்து வித்தியாசமான காட்சி தெரிய வேண்டும் என்பதனாலேயே இந்த பிள்ளைகள் வந்து திணறிக்கொண்டு ஒரு முறையும் அவர்களுடைய விஷுவல் ஃபீல்ஸுக்கு வந்து தெரிகிற மாதிரி தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம ஒரு இடத்துல உட்காருடா கண்ணான்னு சொன்னோம்னா கூட அவர்களால் உட்கார முடியாது. காரணம் அவர்களுடைய மூளையுடைய கவனம் வந்து குறைக்கப்படுகிறது. இந்த கார்ட்டூன் படங்களும் இந்த வீடியோக்களையும் இந்த மாதிரி ரைம் சீடியையும் பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகளுடைய கவனம், இயற்கையாக இருக்கக்கூடிய கவனம் என்ன, நிர்மலமான ஒரு அறை, எந்த விதமான மூவிங் படமும் இல்லாத ஒரு அறையில் எந்த இது மூவ் ஆகும், நம்ம மட்டும்தான் மூவ் ஆகும். அம்மா அப்பா பாட்டி தாத்தா வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்க மட்டும்தான் நடப்பாங்க. அவங்க கார்ட்டூனில் இருக்கிற வேகத்திலேயே நடப்பாங்க. ஸோ அதனால் இயற்கையாக நடந்து இயற்கையாக அசையக்கூடிய இலை கொடி காற்று தண்ணீர் இதையெல்லாம் வந்து அந்த வேகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஓரிடத்தில் கவனம் செலுத்த முடியும். அந்த மாதிரி கவனம் செலுத்தக்கூடிய இயற்கை கொடுத்த ஒரு குழந்தையை நாம் ஸ்க்ரீன் கொடுப்பதனால் அவர்களுடைய கவனத்தை வெகு என்ன சொல்கிறது வெரி லோ லெவல் ஆஃப் அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம். அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது. அவர்களால் இன்னும் பின்னு மேலே உட்கார்ற மாதிரி தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. இதற்கு வந்து நம்ம இப்போ என்ன ஆகுது, பள்ளிக்கூடங்களில் உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனும் கிடையாது, டீச்சர் மட்டும்தான் நகர்வாங்க. மற்ற பிள்ளைங்க ஓரளவுக்கு தன்னுடைய பென்சில் பாக்ஸை எடுப்பாங்க, புக்கை எடுப்பாங்க. அந்த அசைவுகள் மட்டும்தான் நம்முடைய பெரிஃபரல் விஷனில் தெரியும். ஸோ அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த கண்ணுக்கு போகக்கூடிய அந்த விதமான அந்த ஒளி இது வந்து போகாத பட்சத்தில் இவர்கள் அந்த சேர்லேயே உட்கார மாட்டாங்க, எழுந்து குதிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு அனாவசியமாக அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் கைனெட்டிக் டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கவனக்குறைவுங்கிற ஒரு பட்டத்தை வந்து செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் பின்னாடி இவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்துடன் நம்மிடம் வரும்பொழுது நாங்கள் பின்னோக்கி பார்ப்போம். யார் இந்த குழந்தையை வளர்த்தது, யார் வந்து குழந்தைக்கு உணவு ஊட்டினது, யார் வந்து குழந்தைக்கு கூட இருந்தார்கள் அப்படி என்று பார்க்கும் பொழுது எல்லா முக்கால்வாசி இதில் வந்து பேரண்ட்ஸ் போத் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், வேறு யாரும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் லாகின் பண்ணிவிடுவோம். ஸோ குழந்தை வந்து 6 மாதத்துலேருந்து நாங்கள் ஏதாவது ஒரு கேட்ஜெட் வச்சு தான் நாங்கள் வளர்த்துருக்கோம். ஸோ கேட்ஜெட்டில் என்ன போடுவீங்க, ரைம் சிடி போட்டுருவோம். ஸோ குழந்தை வந்து அதை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு இடத்துல இருப்பாங்க. அதற்கு பிறகு அப்படியே தூங்கி விடுவார்கள், திரும்பி எழுந்துப்பாங்க. நாங்கள் உணவு வந்து முன்னாடி வைப்போம். குழந்தைங்களுக்கே வந்து நாங்கள் பேபி லெட் ஃபீடிங் தான் நாங்கள்லாம் இப்போ பண்ணுறோம். அதனால் நாங்கள் ஊட்டிலாம் விடமாட்டோம் டாக்டர், அவங்களே வந்து சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் தயார் பண்ணுவோம். அந்த மாதிரி தயார் பண்ணுற பட்சத்தில் இவர்களுக்கு வந்து இந்த கார்ட்டூனோ இதுவும் இல்லாமல் அவர்களால் சாப்பிடுவதற்கு தெரியாது. ஸோ இந்த குழந்தைகள் இந்த மாதிரியான கவனக்குறைவான பின்னர் தன்னுடைய உலகத்தில் தன்னுடைய ஸ்க்ரீன் என்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு
குறைபாடை நாம் தாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த குழந்தைகள் வளராமல், அதாவது இந்த அம்சத்துடன் வளராமல் இருப்பதற்கு தயவு செய்து பெற்றோர்கள் இந்த குழந்தைகள் தினத்தன்று நான் இன்று கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அனைவரும் குழந்தை என்பது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம். அந்த குழந்தையுடன் நேரம் செலுத்துங்கள். எல்லாருக்கும் எத்தனை குழந்தை பெற்றுக்க போகிறோம்? ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ. திருப்பி நமக்கு இன்னொரு குழந்தைய வளர்க்கணும்னு நினச்சோம்னா நமக்கு நினச்சப்ப இன்னொரு குழந்தை பிறக்காது. எத்தனையோ கப்புள்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டியில் இருக்காங்க. எவ்வளவோ பேர் தத்து குழந்தைகள் எடுத்துக்கொள்வதற்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் கிடைத்த வரம், குழந்தை உங்களுக்கு தானாக பிறந்திருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு முதல் 1000 நாட்கள் நீங்களும் ஸ்க்ரீன் உபயோகிக்காமல், குழந்தைக்கும் ஸ்க்ரீன் என்னும் விஷயத்தை காட்டாமல், நல்ல ஊட்டச்சத்து உணவுடன் குழந்தைக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எடுத்து சொல்லி, எது நல்லது, எது வந்து தேவையான பழக்க வழக்கம், எது அல்லாத பழக்க வழக்கம் என்பதனை எடுத்து சொல்லி குழந்தையை நீங்கள் வளர்க்க பிற்காலத்தில் உங்களுக்கு தான் நிம்மதி, உங்களுக்கு சந்தோஷம். ஸோ ஆக மொத்தத்தில் சிறப்பான குழந்தைகள் நல வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மேம். இப்போ நேயர்கள் வந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். டாக்டர் கோடி வணக்கங்கள் டாக்டர். நீங்க அருமையா குழந்தைங்களை பத்தி நல்லா அருமையா சொல்றீங்க. நீங்க சொல்ல சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெற்றோர் 2-3 குழந்தை பெற்றாங்க மேடம். அது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சுத்தமா காது கேட்கல. அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அப்படியே நரம்பு திளைச்சியா இருக்கு, இது சரியா நடக்கல. ஆமா, இன்னொரு குழந்தை பாத்தீங்கன்னாக்கா இது என்ன சொல்றது, மூணாவது வளர்ச்சி மாதிரி அப்படியே ஒரு பாதி பேச்செல்லாம் பேசுது 3வது குழந்தை. அது ஏன் மேடம் அது மாதிரி இருக்கு? ஒரே வயசுல பிறந்த குழந்தைங்க 3 அந்த மாதிரி இருக்கு. சொந்தக்காரத்துல இதுல வந்து திருமணம் நடந்ததா? இல்ல மேடம், அதுலதான் மேடம். ஓகே. அப்படி இருந்தால் அவர்களுடைய மரபணுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அலசி ஆராய்வதற்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங்னு இருக்கு. ஸோ அது வந்து சிறப்பான குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் வந்து இதற்கு உண்டான டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே போய் இவர்கள் ஆலோசனை எடுத்தால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதனை அறிந்து கொள்ள முடியும். ஓகே மேம். இப்போ குழந்தைகளுக்கு வந்து பல் மற்றும் கண் பராமரிப்பு வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து அதில் தவறு செய்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆலோசனை சொல்லணும் மேம். பற்கள் வந்து நமக்கு 1 வயது வரலும் வரலைன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல்லுன்னு முளைச்சிடுச்சுன்னா அதை வந்து இமீடியட்டாக நம்ம பேஸ்ட் வச்சு தேய்ச்சி ஆகணும். தினமும் வந்து ப்ரஷ் பண்ணி வளர்த்தா தான் அந்த பற்களுடைய ஆயுட்காலம் கரெக்டாக எந்த விதமான குழியும் கேவிட்டிஸும் வராமல் பராமரிக்க முடியும். பட் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்கு வந்து இரவு நேரம் தாய்ப்பால் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதாவது அந்த ஒரு குழந்தையும் பார்க்க போனால் நம்ம தூங்குவாங்க, தூங்கிட்டு கரெக்டாக அந்த REM ஸ்லீப் முடியும் பொழுது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்றது டீப் ஸ்லீப்பு. அதுக்கப்புறம் REM ஸ்லீப் வரும். இதுதான் கனவு பகுதி. அந்த கனவு தூக்கம் முடிந்த பிறகு அவர்களுக்கு விழிப்பு வரும். ஸ்டேஜ் 1 ஸ்லீப்புக்கு வருவாங்க, கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்து பார்ப்பாங்க. திரும்பி இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், பெரியவங்க சரி கண்ணை திறந்து பார்ப்போம், இருட்டாக இருக்கும், சரியா மேக்ஸிமம் வந்து ஒன்றா டைம் பார்ப்போம். பார்த்துட்டு தண்ணி தாகம் ஏதாவது இருந்ததுன்னா தண்ணி நம்ம கொடுத்து விட்டு நம்ம உடனே வந்து சரி திஸ் இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங் டைம், இன்னும் நமக்கு விடியலை அப்படிங்கிறதுனால நம்மளே தூங்கி விடுறோம். இதுவே நமக்கு வந்து யாரானும் டெய்லி நம்ம அந்த நேரத்துக்கு முழிச்சிட்டு இருக்கும்போது யாராவது தண்ணி கொடுத்துட்டு ஒத்த டம்ளரில் பால் கொடுத்தாங்கன்னா, நான் தினசரி நமக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இரவுலேயும் நம்ம 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை விழிக்கும் பொழுது அந்த பாலை எதிர்பார்ப்போம். அதே தான் குழந்தைக்கு நடக்கிறது. குழந்தைக்கு வந்து அந்த REM ஸ்லீப் முடியும் பட்சத்தில் விழிப்பு வரும்பொழுது அசைவார்கள். நிறைய தாய்மார்கள் என்ன நினைத்து கொள்கிறார்கள் என்றால், அந்த அசையும் பொழுதோ இல்லை கனவில் வந்து சில சமயம் அழுவார்கள் குழந்தை. அதை அழும் பொழுது பசிக்காக தான் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு தாய்ப்பாலை புகட்டுவார்கள். அந்த மாதிரி கொடுப்பதனால் இந்த குழந்தைக்கு அம்மாவுடைய மார்பகம் இல்லாமல் உறங்க தெரியாது. அதனால் ஸ்லீப் ட்ரைனிங் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து குழந்தைக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் 4 மாதத்திற்கு பின்னர் அவர்களுக்கு இரவு உணவு தேவையில்லை. இரவு நேரத்தில் குறைந்தபட்சம் 5லிருந்து 6 மணி நேரம் தொடர்ந்து அவர்கள் உறங்கலாம். இரவும் பகலும் தெரிவதற்கு 4 மாத காலம் ஆகும். ஸோ அதை எப்படி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால், இரவு ஆரம்பத்தில் இருந்தே முதல் நாளில் இருந்தே அந்த படுக்கை அறையில் இருட்டாக இருக்க வேண்டும். யாரும் உறக்க பேசக்கூடாது இரவு நேரத்தில்.
சமயத்தில். அப்பொழுதுதான் குழந்தைக்கு வந்து அந்த இன்புட் லெவல் வந்து மாறி வரும். ஸோ இப்படியாக நம்ம வளர்க்கும் பட்சத்தில் 4 மாதத்தில் அந்த குழந்தைக்கு முழு நேரம் தூங்குவது நம்ம பழக்கி விடலாம். அந்த சமயத்தில் இரவில் வந்து அவர்கள் அசைகிறார்கள் என்று தாய்ப்பால் கொடுப்பதோ இல்லை மற்ற ஏதாவது உணவு நம்ம கொடுப்பதனாலோ அந்த பல்லுக்கு வந்து சுகர் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் லாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷன், அதனால் கேவிட்டி, இனாமல் டிஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ இதற்காக தான் வந்து பராமரிப்பது என்றால் எந்த பால் உணவும் இரவு மேலே கொடுக்கக்கூடாது. அப்படி எந்த உணவு கொடுத்தாலும் சரி உடனே பற்களை நம்ம ப்ரஷ் பண்ணணும். அப்படி இல்லை என்றால் தாய்ப்பால் கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு தாய் கூட ஒரு துணி எடுத்து அவர்களுடைய விரல்களை விட்டு கொண்டு அந்த துணியால் அந்த பற்களை சரிவர க்ளீன் செய்யணும் தாய்ப்பால் கொடுத்த பெண்ணை. இல்லைன்னா நர்சிங் கேரிஸ்னு சொல்லக்கூடிய கேவிட்டி வந்து அந்த முன்பல்ல இருக்கக்கூடிய கேவிட்டிஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வரலாம். பின்னர் வந்து இந்த குழந்தைகளுக்கு 2 நேரம் சரிவர ப்ரஷ் பண்ணுறதுக்கு 7 வயது வரை ஒரு தாயோ ஒரு தந்தையோ உதவி செய்ய வேண்டும். ஏன்னா அதுக்கு உண்டான அடிக்வெட் ப்ரெஷர் போட்டு இவர்களால் பல்லு தேய்க்க தெரியாது. ஸோ ஆகையால் பேரண்ட்ஸுடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பாக தேவை. பேரண்ட்ஸும் வந்து ராத்திரி ஒழுங்காக கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும். வீட்டில் எங்கேயான லைட் எரிஞ்சிட்டு இருந்தாலும் குழந்தை வந்து சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ அதனால் பற்களும் சரி ஒரு பக்கம் வந்து உறக்கமும் சரி அனைத்தும் வந்து நம்ம எப்படி வந்து இந்த குழந்தையை கொண்டு செல்கிறோமோ அவர்கள் அதற்கு ஏற்றாற் போல அவர்கள் வந்து விடுவார்கள். நிகழ்ச்சியோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மேம். சரிங்க, ஓகே மேம், நன்றி மேம். நன்றி.